சிறைச்சாலையின் ஜன்னலோரம் வா. நான் தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன் என்னோடு பேசு. அம்மா, சிறைச்சாலையின் ஜன்னலோரம் வா. நான் தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன் என்னோடு பேசு. சிறை கண்காணிப்பாளரிடம் தயவு செய்து சொல்லுங்கள், என் மகன் அல்லாஹ் முகமதுவை கொடூரமாக நடத்த வேண்டாம் என. சிறை கண்காணிப்பாளரிடம் தயவு செய்து சொல்லுங்கள், என் மகன் அல்லாஹ் முகமதுவை கொடூரமாக நடத்த வேண்டாம் என. இந்த இரண்டு கவிதைகள் 51, 52 என்ற இலக்கத்தில் தொடர்ச்சியாகவே இருந்தது. வாசிக்கிற பொழுது மிகப்பெரிய வதையின் உணர்வுகளை உணர்ந்த ஒருவனாக இந்த கவிதைகள் என்னை தாக்கத்தில் ஆழ்த்தியது. அடுத்ததாக லண்டாய் என்கின்ற ஆப்கான் பெண்களின் வாய்மொழி பாடல்களும் கவிதைகளும் என்கின்ற நூலின் தொகுப்பாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர் ச. விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை நிகழ்த்துவார். மிக நெருக்கடியான ஒரு முடிக்க வேண்டிய தருணத்திற்கு வந்திருக்கிறோம். கால நெருக்கடி குடிக்கிறது. மிக விரிவாக நான் பேசவில்லை. என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டு இந்த அரங்கத்திற்கு வந்து பேசிய, நிகழ்வை சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றி. அனைவரும் கூடியிருக்கின்ற இந்த ஒரு தருணம் என்பது விஜயலட்சுமி என்ற ஒரு பெயருக்கானது அல்ல என்று நான் நினைக்கின்றேன். இந்த தருணம் ஆப்கானிய பெண்களின் வலியினை, அது குறித்த ஒரு உரையாடலை இங்கே நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகின்ற, பெண்ணின் பால் அன்பு செலுத்துகின்ற, பெண்ணின் வலியை தொடர்ந்து தன் வழியாக உணர்கின்ற மனங்களின் கூடுகையாக நான் உணர்கிறேன். இந்த நூலுக்கான தொடக்கம் என்பது, நான் என் உடல்நலம் குன்றிய ஒரு கணத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு மிக 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 பின்னோக்கிய ஒரு நிலையில் இருந்தபொழுது, தனித்த ஒரு அறையில், என் தோழிகளுக்கு தெரியும், வாணி, கவிதா எல்லாரும் அந்த நேரம் வந்திருக்காங்க. நானும் எழுதினேன், தனி அறையிலிருந்து எழுதினேன். எழுதியதை சில தினங்கள் கழித்து எடுத்து பார்த்தபோது வெறும் புலம்பல்களாக இருந்தன. அப்படி என்ன புலம்புவதற்கான அவசியம் எனக்கு ஏற்பட்டு விட்டது? என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது எனக்கு, நான் வாழ்வதற்கு போதுமான அத்தனையும் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் பேசுவது பெண் உரிமையாக இருக்கலாம், ஆனால் நான் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஏற்ற ஒரு சூழல், நான் விரும்பும் வண்ணம் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சூழல் எனக்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறது. அதை நான் பெருமிதத்தோடு சொல்ல வேண்டும். என்னுடைய தொலைபேசி என்பது யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லை. என்னுடைய முழுதாக என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் நான் நினைத்தால் பேசலாம், ஆனால் என்னால் பேச முடியாது. அதற்கு என்னுடைய பணி நெருக்கடி, நானாக விதித்து கொண்ட வேலைகள், இதுதான் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் என்னோடு பயணிக்கின்ற என்னுடைய தோழியர், என்னுடைய தங்கை, என்னுடைய அக்காமார் எல்லாரையும் நான் பார்க்கிறேன். இவர்களுடைய சுதந்திரம் என்பது என்னவாக இருக்கிறது? இது நான் ஒரு பெண்ணாக உணர்கின்ற ஒரு நிலை. ஒரு பெண்ணுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடிகள் உருவாகின்றன என்கின்ற ஒரு நிலையிலிருந்து நான் இதை பார்க்கின்றேன். அப்பொழுது இந்த மதம் என்பதும் வகுப்புவாதம் என்பதும் தொடர்ச்சியாக இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வேலைகள் என்ன? இதில் குறிப்பிட்ட ஒரு வகுப்பையோ குறிப்பிட்ட ஒரு மதத்தையோ நாம் எடுத்து முன்வைத்து பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பின்புலமாக இருக்கின்ற ஒரு சொல்லாக நான் பார்க்கின்ற ஆணாதிக்கம் என்பது இந்த வகுப்புவாதம், மதவாதம் என்கின்ற சொற்களுக்கு உள்ளாக ஒளிந்து கொண்டு செயலாற்றுகின்றது. அதனால் நான் புலம்பிக் கொண்டிருக்க இது நேரம் அல்ல.
என்று நினைத்தேன். நான் எழுதிய சில கவிதைகளையும் கிழித்து போட்டேன். ஏனென்றால் என்னோடு பயணிக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களும் முற்போக்காக செயல்படுகின்றவர்கள், பல்வேறு துறைகளில் இருக்கின்றவர்கள். பால் பேதம் என்பது இங்கே இல்லை. ஆணாகவும் பெண்ணாகவும் அந்த உருவங்கள் இருக்கலாம். கருத்தியல் ரீதியிலான ஒரு ஒற்றுமையும் ஓர்மையும் எங்களிடத்தில் இருக்கின்றது. இப்பொழுது மாதுருபாகன் பற்றி நாம் தொடர்ந்து பேசுகின்றோம். நேற்று இரவு பெருமாள் முருகன் முகநூலில் இட்ட அவருடைய அறிக்கையின் விளைவாக அதிகாலை 4 மணி வரை என்னால் தூங்க முடியவில்லை. என்னுடைய அத்தை தொடர்ந்து என் மீது வைக்கின்ற விமர்சனம், ஏன் இப்படி தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றாய்? நான் வாசிக்கின்ற என்னுடைய சூழல், என்னுடைய சமூகத்திற்குள் நான் இருக்கின்ற இந்த இடம் என்னை தினமும் ஏதோ ஒரு வகையில் சலனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த சலனம் என்பது அடுத்து நான் பணிபுரிகின்ற இடத்தை நோக்கியும் நகர்கின்ற பொழுது, நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன். இந்த சமூகத்தின் அடுத்த விதையை நான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் அந்த விதை வீரிய விதையாக இருக்க வேண்டும் என்கின்ற உலக்கிடங்கு எனக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு விதையை என்னால் உற்பத்தி செய்துவிட முடிகிறதா என்கின்ற சவாலையும் நான் எதிர்கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் சில 100 மாணவர்களை என்னால் வெளியேற்ற முடிகிறது. அத்தனை மாணவர்களும் என்னவாக போகிறார்கள், என்னவாக என் முன் வந்து நிற்கிறார்கள் என்பது குறித்த ஒரு அறிதலை நான் தேடி போகையில் அவர்கள் ஏதோ இந்த வாழ்வின் நீரோட்டத்திற்குள் காணாமல் போகிறவர்களாக, ஒரு சிலரே அதில் எஞ்சி மீண்டும் என் முன் வந்து நிற்பவர்களாக பார்க்கின்றேன். அப்பொழுது எனக்கான கடமை என்பது எங்கு இருக்கிறது? நான் வெறும் புலம்ப பிறந்தவளா? புலம்பல் மட்டுமே என்னுடைய எழுத்தாக இருக்கலாமா என்ற நிலையில் என்னால் அதிகபட்சம் ஒரு இணையத்தில் தேடி தேடி படிக்க மட்டுமே சாத்தியமாக என்னுடைய உடல்நிலை இருந்த அந்த காலத்தில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக லண்டாயும் ஆப்கான் பெண்களுடைய நெடுங்கவிதைகளும் கிடைத்தன. எல்லாம் ஒரே நாளில் கிடைத்தவை அல்ல. ஒரு அமெரிக்க நிருபரை பின்தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்க்க கிடைத்த தகவல்கள் தான் இவையெல்லாம். அதற்கு பிறகாக சில இணையதளங்களை தொடர்ந்து நான் தேட ஆரம்பித்தேன். எனக்கு வாழ்க்கை மிகவும் விறுவிறுப்பானதாக மாறிவிட்டது. என்னுடைய நோய்மை எனக்கு தெரியவில்லை, என் வலி எனக்கு தெரியவில்லை. என் வலியையும் நோய்மையையும் ஆற்றுப்படுத்திய ஒரு செய்கையாக அந்த தேடுதல் என்பது இருந்தது. ஏனென்றால் அந்த வரிகள் ஒவ்வொன்றும் இரத்தத்திற்குள் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது. இங்கு பேசிய அத்தனை பேருக்கும் தெரியும் அதோடைய அழுத்தம் என்பது. அப்பொழுது என்னை நானே மாற்றிக்கொள்கின்ற எனக்கான ஒரு மருந்தாகவும் அது இருக்கிறது. நான் இனி என்னவாக இருக்கிறேன் என்ற இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியையும் எனக்குள் எழுப்புகின்றது. இந்த நிலையில் இந்த லண்டாய் கவிதையில் வரும் செல்பேசி என்பது எப்படியாக பயன்படுகிறது என்று. ஆனால் நம் வீட்டிலும் செல்பேசி இருக்கிறது, அது என்னவாக பயன்படுகிறது? ஒரு செல்பேசி என்பது ஒரு அம்மாவிடத்தில் என்னவாக இருக்கிறது, ஒரு அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணிடத்தில் என்னவாக இருக்கிறது, அந்த குடும்ப தலைவனிடத்தில் என்னவாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு செல்பேசியின் பயன்பாடு என்பதில் எத்தனை மாறுபாடுகள் இருக்கிறது, அதில் எத்தனை வேதங்கள் இருக்கிறது. இதே செல்பேசி என்பது இன்றைய மாணவர்கள் கையில் எப்படி புழங்குகிறது? இன்று மாதுருபாகனின் ஒரு பகுதியில் இப்படி இருக்கிறது என்று சர்ச்சையை கிளப்புகிறார்கள். ஆனால் செல்பேசியில், ஆண்ட்ராய்டு செல்போனில் மிக எளிதாக நாம் எல்லா தளங்களுக்கும் சென்று பார்க்க முடிகிறது. மிக எளிதாக கிடைக்கின்ற ஒரு விஷயமாக ஆபாச படங்களும் போர்னோ மூவிகளும் இருக்கின்றன. அப்பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? இந்த வகுப்புவாதம் சக்திகள் என்ன செய்கிறது? இந்த மதவாத சக்திகள் என்ன செய்கிறது? அப்பொழுது தடை செய்ய வேண்டும் என்றால் மாதுருபாகனை தடை செய்வதா? வள்ளி திருமண நாடகத்தை எழுதியதற்காக ஒரு லட்சுமி சரவணகுமார் கண்டிக்கப்படுவதா? அல்லது இந்த இப்படியான ஒரு தவறான பாதையில் எந்த விதமான
அடிப்படையில் வயது சார்ந்த வித்தியாசம் எதுவுமே தேவையில்லாமல் அனைவரையும் பார்க்க தூண்டுகின்ற, பார்க்க திறந்து விடப்பட்டிருக்கிற இந்த இணையதளங்கள், இதன் செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. இங்கு எந்த விமர்சனத்தையும் வைக்காமல், இந்த தளங்களில் எந்த விமர்சனத்தையும் வைக்காமல், இன்று இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் நம் மாணவர்களையும் சரி, நம் வீட்டு குழந்தைகளையும் திசை திருப்புவதாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக கண்டிக்கப்படுகின்றோம், தண்டிக்கப்படுகின்றோம், தண்டிப்பதற்கு உரியவர்களாக நம்ப வைக்கப்படுகின்றோம் என்றால் அங்கு இந்த மத அடிப்படைவாதம், வகுப்புவாதம், ஆணாதிக்கம் என்கின்ற இவற்றின் மீதாக நாம் தொடுக்கப்படுகின்ற கேள்விகள் தான் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. அதனால் நான் என்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்று எந்த விதத்திலும் விரும்பவில்லை. மிக எளிதான ஒரு வாசிப்பை நான் நிகழ்த்தி, இந்த வாசிப்பினூடாக நான் அடைந்த ஒரு பெருமிதத்தை, இப்படியும் பெண்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பெருமிதத்தை என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்ட போது, இது ஏன் புத்தகமாக வடிவமைக்க கூடாது என்ற ஒரு கேள்வி அவர்களிடத்திலிருந்து வந்தது. அதன் விளைவாகத்தான் இந்த நூல் இன்று இங்கு வந்திருக்கிறது. இந்த நூலின் வெளியீட்டு விழா என்பதை நான் ஒரு புத்தக சந்தையின் ஏதோ ஒரு கடைக்கு முன்பாக ஒரு 10 பேர் திரண்டு வெளியிடுகின்ற ஒரு விழாவாகவே இருக்கட்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் அப்படியும் வேண்டாம் என்று தனி ஒரு அரங்கில் வைக்க வேண்டும் என்ற கருத்து வந்தது. அப்பொழுதும் பணுவல் அரங்கில் வைக்கலாம், ஒரு 25 பேர் மிக நெருங்கியவர்கள் சேர்ந்து அதை நிகழ்த்தலாம் என்று நினைத்தோம். இல்லை, இப்படித்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற இன்னொரு கருத்தும் வந்தது. அது இக்ஷாவாக இருக்கலாம் என்று. அதையும் ஏற்றுக்கொண்ட பொழுது அதை நான் ஆமோதித்தேன், சரி என்றேன். ஆனால் அதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறேன் என்று வலசை நேசமித்திரன் கூறினார். அதற்கு அடுத்ததாக நான் வந்தது, இந்த இடத்தில் நின்றது மட்டும்தான். என்னால் முடிந்த அளவு சிலருக்கு தகவல்களை சொல்லியிருந்தேன். இங்கு இந்த ஒரு நிகழ்ச்சி முழுக்கவும் நேசமித்திரன் இங்கு இல்லை, அவர் நைஜீரியாவில் இருக்கிறார். ஆனால் இங்கு எனக்கு ஒரு கரமாக இல்லாமல் இங்கு இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டதில் இருந்து இன்று நான் இங்கு வந்து நிற்கின்ற இதற்கு இடையிலான அனைத்து பணிகளையும் என்னுடைய அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். இதை நான் மிகவும் பெருமையோடு பார்க்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு எழுத்தையும் இனி வெளியிட வேண்டாம், அந்த எழுத்தை எல்லாம் நான் மீண்டும் பெற்றுக்கொள்கின்றேன், அதற்கான நட்ட ஈட்டை நான் கொடுத்து விடுகிறேன் என்ற அறிக்கையை வாசித்த ஒரு கணத்தில் நான் தனியாக இல்லை. என்னை சுற்றிலும் இத்தனை உள்ளங்கள் இருக்கிறார்கள். என் மீது அன்பு செலுத்துகிறவர்கள் என்பவர்கள் வெறும் ஒரு தனி மனுஷியின் மீது செலுத்துகின்ற அன்பு இல்லை. இது கருத்தியல் ரீதியிலான அன்பு, கருத்தியல் ரீதியிலான நேசம் என்பதை உணர்ந்த பொழுது, அப்பொழுதுதான் நான் தூங்க துவங்கினேன், விடியல் 4 மணிக்கு. இப்பொழுது நான் பேசுவதற்கும் எந்த ஒரு ஆயத்தப்பாட்டோடும் வரவில்லை. என்ன தோன்றியதையோ அதையே தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து, இந்த நிகழ்வு என்பது கடந்த ஆண்டே நடந்திருக்க வேண்டியது. பல்வேறு காரணங்களால் இந்த புத்தகம் வெளிவருவதில் ஏற்பட்ட தடைகள், அதன் பின்னாக இன்று ஏதோ ஒரு நெருக்கடியில் இந்த புத்தகம் கைக்கு கிடைத்திருக்கிறது. முடிந்தவரை படித்து பாருங்கள். படித்தவற்றை மற்ற நண்பர்களோடு பகிர்ந்து உரையாடுங்கள். நாம் எழுத தயங்குகின்ற பல்வேறு விஷயங்களை மிக நுணுக்கமாக இந்த பெண்கள் எழுதியிருக்கின்றார்கள். இது மிக சாதாரணமான வரிகள் இல்லை, வலிமிகுந்த வரிகள். லண்டா என்பது ஒரு விடுதலையின் பதாகையாக மட்டுமே எனக்கு தெரிகிறது. லண்டா எழுதிய பெண்களுக்கும், இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை கவிதைகளை எழுதிய பெண் கவிஞர்களுக்கும், கவிதைக்காக அம்மண்ணில் உயிர் துறந்த பெண்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு
என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. பிரிவினையே நீ தீயை உருவாக்குகிறாய், எல்லா காதலர்களின் இதயங்களிலும் அவர்களின் இல்லங்களிலும். நன்றி நண்பர்களே. இத்தோடு லண்டாய் ஆப்கான் பெண்களின் வாய்மொழி பாடல்களும் கவிதைகளும் என்கின்ற நூல் வெளியீட்டு விழா இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். இந்துத்துவ தாலிபான்கள் பற்றி ஒரு கவிதை கூட லண்டாயில் ஆப்கான் பெண்கள் பாடவே. ஆமா, நான் 4 பெண்ணோட சேர்ந்து அல்லது 4 சகோதரியோட நான் வாழறேன் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பவே இல்லை. எனக்கு பெரிய முரணாக இருக்கிறது. நாம் இந்த கவிதை நூலை வாசிக்க வாசிக்க பல்வேறு புதிய விஷயங்களுக்கு நம்மை அந்த கவிதைகள் கொண்டு செல்லும். புரியாத பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. வெறும் வாய்மொழி பாடல்களும் நெடுங்கவிதைகள் மட்டுமல்ல, அவைகளில் மிக சிறந்த கட்டுரைகள் இருக்கிறது. நூற்றாண்டு கால ஆப்கன் வரலாறு அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, அதையும் சேர்த்து நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நல்லபடி நடத்தி கொடுத்தவங்க எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.